இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரின் சேனை இடையன்களிலிருந்து உங்களை சந்திப்பதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். இன்றைக்கு கூட ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆவியானவர் கொடுத்தார். வெளிப்படுத்தல் 3:8. கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொல்கிறார், உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை, ஆகையால் உனக்கு திறந்த வாசலை தருகிறேன், அதை ஒருவனும் பூட்டான். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய ஆவியான உங்களை பார்த்து சொல்கிறாரு, எப்பா உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, ஆனால் நீ என் வசனத்தை கை கொண்டா, என் நாமத்தை நீ மறுதலிக்கவே இல்லை, ஆகையால் உனக்கு திறந்த வாசலை தருகிறேன். திறந்த வாசல். நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களுக்காக முன் சென்று வாசலை திறப்பார். அன்றைக்கு பேதருக்கு முன்பாக தேவதூதனை அனுப்பினார். இரும்பு கதவுகள் கூட திறந்தது, அடைப்பட்ட வாசல்கள் திறந்தது, திறக்க முடியாத கதவுகள் திறந்தது. எஸ், நீங்கள் உங்களுக்குள்ள கொஞ்சம் தான் பலன் ஆவில்லை, ஆனால் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்க. கொஞ்சம் தான் பலன். மேலதிகாரிகளை பணக்காரங்களை எதுக்க முடியாது, ஆனாலும் நீங்கள் சத்தியத்துக்காக உறுதியான நீங்கள் இயேசுவை மறுதலிக்கலை. ஆகையால் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கப் போகிறார். கூடவே திறந்த வாசலை தருகிறார். இந்த திறந்த வாசல் என்ன? வெளிப்படுத்தல் 4:1 வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய யோவானுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, இதோ பரலோகத்திலே ஒரு திறந்த வாசலை நான் காண்கிறேன் என்று சொல்கிறேன். எஸ், உங்களுக்காக பரலோக வாசல் 24 மணி நேரம் திறந்திருக்கும். அப்படியானால் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் அதை கர்த்தர் கேட்பார். ஐயா, நீர் கருத்தாய் முழங்கால் படிக்கிட்டு விசுவாசத்தோடு அரை கதவை பூட்டி, ஆண்டவரே எனக்கு நீர் இது செய்தாகணும் என்று சொல்லி புலம்பும் போது, ஜெபிக்கும் போது நிச்சயமாக செய்வார். ஏனென்றால் உங்கள் கிரியை அறிந்திருக்கிறார். கொஞ்சம் பலன் இருந்து நீங்கள் உண்மையாக இருந்தபடினாலே உங்களுக்காக பரலோகம் எப்பொழுதும் திறந்திருக்கும். அனுகூலமான வாசல்கள் எப்போதும் திறந்திருக்கும். நீங்கள் முன் சென்று கொண்டே இருப்பீர்கள். யார் உங்களை தடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, 28:12 உபாகமத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுக்காக வானத்தை திறப்பார். நீங்கள் செய்கிற வேலையிலெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. கடனில் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவரிடம் சமூகத்தில் ஜெபிங்க. யாபேசை போல ஜெபிங்க. அப்பா நீர் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்கை விரிவடைய செய்யுங்க, தீங்கு துக்கப்படுத்த அப்படின்னு காத்துக்கொள்ளுங்க என்று ஜெபிங்க. உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். தனது நல்ல பொக்கிஷாலையும் வானத்தை திறப்பார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் தரித்திரம் மறையப் போகிறது, உங்கள் வியாதி மறையப் போகிறது. ஏனென்றால் நீங்கள் உண்மையாக இருந்தபடினாலே, அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினாலே, அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு வாஞ்சியோடு இருந்தபடினாலே, காலையில் எழுப்பி முதலிடம் அவருக்கு கொடுத்தபடினாலே உங்களுக்காக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நோ ஒன் கேன் ஷட் இட். யாரும் உங்களை பூட்ட முடியாது, யார் அந்த வாசலை அடைக்க முடியாது. என்ன கூட அந்த வாசல் இயேசுவே வாசல். ஆமேன். யோவான் 10 வாசி பாருங்க, நானே வாசல் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். செழிப்பை அனுபவிப்பீர்கள், செல்வ செழிப்பாய் வாழ்வீர்கள். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வாசல். ஆமேன். நீங்கள் அவரையே நம்பியிருக்கிறபடினால் எல்லா சூழ்நிலையும் இருளான காரியம் வெளிச்சமாய் மாறும். இந்த நாள் நல்ல நாளாய் மகிழ்ச்சி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.